ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த என்னுடைய அச்சை திதி பர்ச்சேஸ் தாங்க. ஆமாங்க, இந்த ஏஆர்சி காமாட்சியில் எனக்கு வந்து சிட் ஸ்கீம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ முடிஞ்சதும் அவங்க எப்படி பில்லிங் பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த பொருள்லாம் வந்து நல்லா இருக்கா, 22 கேரட்டா, அதில் வந்து ஹெச்ஐடி ஹால்மார்க் சிம்பல்லாம் இருந்ததா, எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வந்து ஒரு அலசிட்டேங்க. அவங்க எனக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க அந்த பேக்கில் அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் கடைக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து நிறைய இன்விடேஷன் கார்டு மாதிரி வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய போஸ்ட் கார்டு வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த பேம்ப்ளெட் தான் வச்சுருந்தாங்க போல். லாஸ்ட் இயர் அக்ஷய திதிக்கு வந்து ஒரு குழுக்கள் பண்ணி அதில் செலக்ட் ஆகிற மெம்பர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்துருப்பாங்க போல். ஸோ இந்த தடவை அப்படி இல்லாமல் அக்ஷய திதிக்கு வந்து அவங்க வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் இந்த பேம்ப்ளெட் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளி நாணயம் இலவசம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது அதில். ஸோ அவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் வந்து மாயவரத்தில் வந்து ரொம்ப பெருசாக திறந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேம்ப்ளெட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட உள்ள 5 டிஃப்ரெண்ட் சிட் ஸ்கீம் பற்றி ஒரு சூப்பரான பேம்ப்ளெட்டு. இதில் வந்து என்னென்ன ஸ்கீமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 12 மாத ஸ்கீம் இருக்குது, 6 மந்த் ஸ்கீம் இருக்குது, ஒரு 200 டேஸ் ஸ்கீம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, அதுக்கப்புறம் வந்து டிஜிகோல்டு ஆப்பு. அது இன்னும் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் ஆகலை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஆனதும் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறேங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் இதிலே காமிச்சிருக்கேன் பாருங்கள் கீழே. அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்கலாம். உடனே அட்டன் பண்ணி அவங்க உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 12 மந்த் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 ருபீஸ்லேயே இருக்குங்க. அப் டு 20,000 ருபீஸ் வரையும் போடலாம். ஒரு ஆள் வந்து 5 ஷீட்டு வரையும் கூட போடலாங்க. இது வந்து மந்த்லி நீங்கள் கட்ட வேண்டியது. மந்த்லி ஒன் டைம் தான் பே பண்ண முடியும். உங்களுடைய அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கிராமாக எடுத்து வச்சுருவாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து 12 மந்த் ஸ்கீமு. 12வது மாதம் என்றைக்கு நீங்கள் போய் கட்டுறீங்களோ அன்றைக்கி கிராமாக எடுத்து வச்சு அன்றைக்கே நகை வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு 330 டேஸில் கம்ப்ளீட் ஆகிற ஸ்கீம் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 6 மந்த் ஸ்கீம். இப்போ நான் வந்து இந்த ஸ்கீமில் போட்டு தாங்க நான் வந்து நகையை எடுத்திருக்கேன். பட் நான் வந்து சேர்ந்தப்போ எப்படி இருந்ததுன்னா 5,000 10,000 கட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து கிராமம் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். 6 மாதம் கழித்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து 6 மந்த் ஸ்கீம் என்ன மாற்றிட்டாங்கன்னா பணமாக மட்டும்தான் வரவு வைப்போம், தங்கமாக வரவு வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தங்கமாக வரவு வைக்கிறதுனா நீங்கள் 12 மாத ஸ்கீமில் தான் ஜாயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து எல்லா ஸ்கீமுக்கும் நம்ம தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் இவங்கக்கிட்ட சேர்கிற எந்த ஸ்கீமுக்குமே வந்து செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த நகை எடுத்தாலும் சரி தான் நீங்கள். அடுத்து இந்த 200 டேஸ் சிட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டி நகரில் அந்த சுற்றி உள்ள சின்ன கடைகளில் உள்ளவங்க வந்து நிறைய பேர் போடுறாங்கங்க. டெய்லி 50 ரூபா, டெய்லி 100 ரூபா, டெய்லி 200 ரூபா அப்படின்னா அந்த வாரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த வீக்குக்கு இப்போ ஒரு ஆள் வந்து 100 ருபீஸ் அப்படின்னா 700 ருபீஸ் கொடுத்து இந்த வீக்குக்கு அப்படின்னு என்ட்ரி போட்டு வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ இது வந்து அந்த டெய்லி சம்பாதிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. பட் இதுவுமே கிராமாக வர வைக்க மாட்டாங்க, பணமாக தான் வர வைப்பாங்க. இது வந்து ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் தான் உங்களுக்கு. அந்த 200 டேஸ் அக்குமுலேட் ஆனதுக்கப்புறம் அந்த 220 டேஸில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு 20 டேஸ் கழித்து நமக்கு என்ன இது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஜி கோல்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நான் சொல்கிறேங்க. இதில் இந்த ஸ்கீம்லேயுமே நம்ம வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து 50 ருபீஸ்லேருந்தே இந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு தடவை 15 ருபீஸ்னு ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம டெய்லி கண்டிப்பாக மினிமம் வந்து அந்த 50 ருபீஸை கட்டிகிட்டே தாங்க வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இவங்கக்கிட்ட உள்ள ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு ஓல்டு கோல்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை பணமாக கட்டுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வரவு வச்சுக்கலாம். அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸோ அதை. ஸோ நீங்கள் 6 மந்த்ஸ் முடிச்சு 180 டேஸ் முடிச்சு போய் நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா செயின், வளையல், அப்புறம் ஜென்ஸ் பிரேஸ்லெட், மோதிரம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஆரம், நெக்லஸ்ஸு, அப்புறம் லேடிஸ் பிரேஸ்லெட் இது மாதிரி பார்க்கணுன்னா 9 மந்த்ஸ் 9 மாதம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப ட்ரெண்ட்லியான ஆன்டிக் நகை தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 11 மந்த் கம்ப்ளீட் பண்ணி 12th மந்த்தே போய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட உள்ள சிட் ஸ்கீமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டு டீட்டெயிலாக இது வந்து ஒரு வீடியோவாகவே ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இது தாங்க கிஃப்ட்டு. இந்த தடவை வந்து கிஃப்ட்லாம் எதுவும் கொடுக்காம இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு கொடுக்குறாங்க.
மதிப்புமிக்க சேமிப்பு திட்ட வாடிக்கையாளர்களுக்கு எங்களது சிறப்பு சலுகையாக திட்டம் முதிர்வடையும் நாளன்று சிறப்பு சலுகை அட்டை, அதாவது ப்ரிவிலேஜ் கார்டு வழங்கப்படுகிறது. இந்த ப்ரிவிலேஜ் கார்டு மூலம் நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் 3 முறை வாங்கும் தங்க நகைக்கு கிராம் ஒன்றிற்கு ரூபாய் 100 தள்ளுபடி வழங்குகிறோம். எத்தனை கிராம் தங்க நகை வாங்கினாலும் இச்சலுகை உண்டு. 3 முறை இந்த அட்டையை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விரைவில் இஎம்ஐயில் தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இதுவும் அவங்க இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேர் சொல்லுவாங்கள்ல, நம்ம பேங்க்கில் நகையை அடமானம் வச்சுட்டு நம்ம நகையை சேர்த்துட்டு திரும்ப பேங்க்கில் நகையை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்படிலாம் தேவையில்லை. இந்த இஎம்ஐ திட்டத்தில் நம்ம தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பேங்க்கில் நகையை அடமானம் வைக்கிறதுக்கு பதிலாக இவங்ககிட்ட இஎம்ஐ ஆப்ஷனில் நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் அவங்க வந்து நடைமுறைப்படுத்தினக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இஎம்ஐ பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ நான் இவங்ககிட்ட போட்டிருந்த சிட் ஸ்கீம் இது தாங்க. 23/11/2024 அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 1 பதிலாக 30ஆம் தேதி போயிருந்தனால 30ஆம் தேதியே லாஸ்ட் மந்த் ஸ்கீம் வந்து கட்டிட்டேன். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 7,300 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் ஸ்கீம் ஆரம்பிக்கிறப்ப நான் மார்ச் கடைசியில் கட்டினால 7,360 ரூபா. 9,000 தாண்டதுக்கு முன்னாடியே நான் சிட் ஸ்கீமை முடிச்சிட்டேங்க. ஸோ எனக்கு ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 3.931 கிராம்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிருந்தது எனக்கு. நான் அவங்கக்கிட்ட வந்து 2 மோதிரம் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மூக்குத்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த 3 பொருளும் சேர்ந்து 4 கிராம் 20 மில்லிகிராம் இருந்ததுங்க. எனக்கு சேர்ந்தது வந்து 3.931, அதாவது 3 கிராம் 930 மில்லிகிராம் கிட்ட சேர்ந்துருந்ததுங்க. ஸோ நான் வந்து கொடுக்க வேண்டியது வந்து ஒரு 89 மில்லிகிராமுக்கு நான் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த 89 மில்லிகிராமுக்கும் ஒரு 11 மில்லிகிராம் வேஸ்டேஜுங்க, அதாவது அந்த மூக்குத்திக்கு வேஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தம் 100 மில்லிகிராமுக்கு வந்து நான் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து 9,290 ரூபா. ஸோ அப்புறம் அந்த 30,000 ரூபாய்க்கும் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு அது ஒரு 930 ரூபாங்க. மொத்தம் 1,860 ரூபா நான் வந்து கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களோட ஷாப் பார்த்திங்க அப்படின்னா 140 இயர்ஸ் வந்து பழமையான ஷாப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மாயவரத்தில் ரொம்ப பெரிய கடை. நான் நிறைய விசாரிச்சிட்டேங்க இவங்க கடை. இவங்க வந்து கோயிலுக்கெலாம் மெயினாக வந்து வெள்ளி ரதம், தங்க ரதம், அப்புறம் அந்த அம்மனுக்கு சுவாமிக்கெலாம் வந்து இந்த கவசம் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த கவசம் அந்த மாதிரிலாம் நிறையா செய்கிறவங்க தான். ஸோ நான் வந்து முத இந்த பேம்ப்ளெட் பார்த்து ஓகே, ஒரு சாமிக்கு நகை செய்கிறவங்க மக்களை வந்து ஏமாற்றிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு தோணுச்சுங்க. ஸோ அதனால தான் நான் சிட்டு கட்டிகிட்டே வந்தேன். அடுத்து வந்து எந்த சிட்டுமே போடக்கூடாது, பேங்க்கில் உள்ள நகையை தான் திருப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டெபனாக தாங்க இருந்தேன். பட் நான் போயிருந்த அன்னைக்கு நமக்கு எடுத்து காமிச்சவங்க வந்து ஏதாவது ஒரு சிட்டு போடுங்க மேம், ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறப்ப ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து நமக்கு கேட்குறப்ப எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குங்க. சரி, நம்ம வந்து மினிமம் அமௌண்ட்டுக்காவது ஒரு அமௌண்ட் ஆரம்பிச்சிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2,000 ருபீஸ்க்கும் ஒரு 1,000 ருபீஸ்க்கும் ஒரு சிட்டு ஆரம்பிச்சிட்டு வந்தேன். ஏன்னா இந்த தடவை வந்து 2 ரிங்கு தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்கில் இருக்கேன். ஏன்னா அடுத்த 2 வருஷத்தில் பாப்பா காலேஜ் போயிடுவா. ஸோ காலேஜ் போகிறப்ப அவளுக்கு வந்து க்யூட்டாக ஒரு சின்ன கம்மல், ஒரு மோதிரம் அந்த மாதிரி போடணும் அப்படின்ற ஒரு ஆசை தாங்க. ஸோ இந்த மோதிரம் வந்து அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தா. அந்த ஹார்ட் மோதிரமா பட்டர்ஃப்ளை மோதிரமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி இந்த பட்டர்ஃப்ளையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு நிலைக்கு வந்து எடுத்துட்டாள். நல்லா தாங்க இருந்துச்சு. இது பாப்பா கைக்குமே இது வந்து ரொம்ப அழகாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ரிங் வாங்கியிருந்தேங்க. இது வந்து எனக்கு தான் சேரும், பாப்பாவுக்கு சேராது. என்னோடய விரல் எல்லாமே வந்து குட்டியாக இருக்கும், பாப்பா விரல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவங்க அப்பா மாதிரி. ஸோ இந்த மோதிரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த டிசைனு. ஸோ இந்த மோதிரம் தாங்க நான் வாங்கியிருந்தேன். இந்த 2 மோதிரம் சேர்ந்து எனக்கு 3 கிராம் ஒரு 880 மில்லிகிராமாக என்னமோ சேர்ந்துருந்தது. ஸோ இது போக மீதி இருந்த அமௌண்ட்டுக்கு தான் அந்த மூக்குத்தி வாங்கியிருந்தேன் நான். இந்த 2 மோதிரத்துலையுமே உள்ளே வந்து அந்த கடையோட சீலு, 22K, அந்த ஹால்மார்க் சிம்பலு, ஹெச்யூஐடி நம்பரு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணியிருந்தேங்க. இந்த ஹெச்யூஐடி நம்பரையும் எடுத்து அந்த பிஏஎஸ் கேர் ஆப்பில் போட்டு பார்த்தப்ப வந்துருச்சு. இது வந்து ஒரு ரிங்கு, ஒரு 22K 916 நகை தான் அப்படின்னு சொல்லி காமிச்சது. இதே மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை ரிங்களும் பார்த்தப்ப அந்த சின்ன வளைவில் அது இருந்ததுங்க. ஸோ இது கடையோட சீலு எல்லாம் வச்சு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் 22K, அந்த 4KT ZW 2W அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த நம்பருங்க, அந்த ஹெச்யூஐடி நம்பரு 6 நம்பரு. ஸோ இந்த 4KT அப்படிங்கிறத வந்து நான் ஹால்மார்க் அந்த பிஏஎஸ் கேர் ஆப்பில் போட்டப்போ இதுவும் வந்துருச்சு, ரிங்கு 22K 916 அப்படின்னு வந்துருச்சு.
ஸோ நம்ம வாங்கின நகை வந்து இந்த மாதிரி இருக்காங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக வந்து 2 கிராம்ஸ்க்கு உள்ள நகை அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. பட் இவங்க கடையில் வந்து 2 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் எல்லாத்துலேயுமே இந்த ஹால்மார்க் சிம்பிள் இதெல்லாமே இருந்ததுங்க. ஸோ எனக்கு இந்த சிட் ஸ்கீம் போட்டு ஒரு 6 மந்த்ஸில் ஒரு 30,000 ரூபாய்க்கு 4 கிராம் நான் சேர்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தாங்க நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னாலுமே கடனை திருப்புறதுக்கு முயற்சி எடுங்க. 2வது நம்மளோட சேவிங்ஸை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அட்லீஸ்ட் நான் வந்து இப்போ ஒரு 15,000 ரூபாய் மந்த்லி வந்து நகைச்சீட்டு போட்டு வந்ததை 5,000 ரூபாய்க்கு கம்மி பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த மோதிரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பதிவில் பார்க்கலாங்க. ஆமாங்க, அட்சய திதிக்கு அந்த குபேர பானை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.